அதை சரி செஞ்சுருங்க. மற்ற வேலைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. என்னோட மலச்சிக்கலை சரி செய்யணுங்க அப்படின்றத மேலே நீங்கள் கவனம் எடுத்துங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் திரும்ப திரும்ப அவர்களுடைய பதிவுகளில் அதிகமாகவும் அழுத்தமாகவும் சொன்ன ஒரே விஷயம், மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இருந்தால் அது பல சிக்கலை உண்டு பண்ணும். மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே ஒரு நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அவ்வளோதான். அப்போ மலச்சிக்கலை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே அதை கிளியர் பண்ணிட்டோம்னா, இது பெரிய நோய்களுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறாம தப்பிக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். இல்லைன்னா அந்த மலச்சிக்கல்னா இன்றைய பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்குது. சின்ன குழந்தையில படிக்கும் பொழுதே ஏற்பட்ட மலச்சிக்கல் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமாக அவங்களால செயல்பட முடியல. பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆமாம், பதட்டமாக இருக்கிறாங்க. அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை படிக்க முடியல. ஒரே விஷயத்தை 4 தடவை 5 தடவை திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பதிவாக மாட்டேங்குது. இதற்கு காரணம் அந்த குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய சிறுகுடலிலும் பெருங்குடலிலும் அங்கே கழிவுகளுடைய தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல கிளீன் பண்ணுங்க. உங்களுடைய பெருங்குடலை சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த குழந்தை அடுத்து நல்லா படிக்கிறதுக்குரிய வேலைக்கு போக ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையாக படிக்கும். ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிக்கப்படும் பொழுதே நல்லா பதிவாகும். அப்படி இல்லாமல் பெருங்குடலில் மட்டும் நீங்கள் மலம் தேக்கம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை 10 தடவை அந்த புத்தகத்தை படித்தாலும் பாதி தான் பதிவாகும். அது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மலச்சிக்கல் வந்ததுன்னா மலச்சிக்கலை சீர் செஞ்சு விட்டுருங்க. அவங்களுக்கு பெட்டர்.